Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. அன்பானவர்களே, புனித சவேரியார் தன்னுடைய 46 வயசுக்குள்ள ஒரு 11 வருஷ குருத்துவ பணியில், வெறும் 11 வருஷ குருத்துவ பணியில் இந்த உலகுக்கே அறிமுகமாயிருக்கிறார். மதர் தெரசா மாதிரி, புனித அந்தோணியார் மாதிரி. நம்மெல்லாம் காசுக்கு அலையிறோம்ல, சாமியாருங்க சிஸ்டருங்க பதவிக்கு அலையிறோம். அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் காசுக்கு அலையிறீங்க, நாங்களும் தான். அது என்ன பண்ணுது அப்படின்னா, பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய வீடு கட்டணும், கிரனைட்ஸ் போட்டு வீடு கட்டணும், கார் வாங்கணும், பொண்ணு பார்க்கும்போது ஒரு 100 சவரன் 50 சவரன் நகை போடுற மாதிரி பார்க்கணும். அதுக்கு தக்க மாதிரி நம்ம பையன் ஐடியில் ஒரு 2 லட்சம், சொந்த நாடெல்லாம் நமக்கு பத்தாது, வெளிநாட்டுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், அப்படி சம்பாதிக்கணும். அது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நினைக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், நிறையா சம்பாதிக்கலாம். டவுரி வாங்கிறது தப்பு, ஆனால் தெரிஞ்சாலும் நம்ம அம்மா அப்படி தான் செய்வாங்க. நம்முடைய அம்மா தம்பிக்கு பொண்ணு பார்க்கும்போது அப்படி தான் செய்வாங்க, நன்மையெல்லாம் வாங்குவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. மரியாயின் சேனையில் தலைவியாக கூட இருப்பாங்க. ஆனால் டவுரி வாங்கிறது பாவமே இல்லை. அது பாவசிங்கத்தனத்தில் இது வரலும் நான் 46 வருஷம் பாவசிங்கத்தனம் கேட்டிருக்கேன், யாரும் இது வரலும் சொல்லலை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்குன்னு கடவுள் ஒரு இலக்கை செட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் இந்த உலகுக்கு வந்தோம், அது சாமியார் சிஸ்டரு பொதுநிலைன்னு கிறிஸ்தவங்க எல்லாருக்குமே அதுதான், ஒரே இலக்கு தான். சாமியாராக இருக்கிறவங்க 24 மணி நேரம் அந்த அர்ப்பண வாழ்வு, பொதுநிலையினராக இருக்கிறவங்க குடும்ப வாழ்வில் இணைந்து வாழ்கிற அந்த 24 மணி நேரம் அர்ப்பண வாழ்வு, மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சாமியாரோ சிஸ்டரோ ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாக அர்ப்பண வாழ்வெல்லாம் எனக்கு தெரியல. நான் தொடக்கத்தில் அப்படியெல்லாம் நினச்சேன், ஆனால் ஒரு ரொம்ப ஸ்பெஷலாலாம் எனக்கு தெரியல. பொதுநிலையினரில் கூட கல்யாணம் பண்ணாமல் சில பேர் இருக்கிறாங்க. அது மனத்துறவு ஒரு பெரிய ஸ்பெஷலாக எனக்கு தெரியல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு அப்படின்னு வச்சுருக்கிறார் கடவுள். என்ன இலக்கு? கிறிஸ்தவங்களுக்கு என்ன இலக்கு? நம்ம கிறிஸ்தவராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசையருக்கு பவுலடியார் எழுதுகிறாரு 3:12 அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம கம்பெனி பேர் கடவுளுடைய கம்பெனி அப்படி வச்சுக்கலாமே. இன்ஃபோசிஸ்ன்னு சொல்கிறாங்க, விப்ரோன்னு சொல்கிறாங்க. நம்ம கம்பெனி பேர் கடவுள் கம்பெனி. அப்போ அந்த இன்ஃபோசிஸில் அல்லது விப்ரோவில் அல்லது அதானியினுடைய ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும், ஒரு ரூல் இருக்கும், இப்படி தான் நடக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு. அப்போ கடவுளுடைய கம்பெனிலையும் அது மாதிரி ஒரு முறை இருக்குது. நீங்கள் கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த அழைப்புக்கு ஏற்ப கனிவு, இரக்கம், பொறுமை, அன்பு இவைகளையெல்லாம் நீங்கள் செயல்படுத்தி வாழ கடவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை எப்போ வைக்கிறாங்க? இப்போ இன்ஃபோசிஸில் அல்லது விப்ரோவில் அல்லது வேறு ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இலக்கு எப்போ வருது? வேலையில் சேர்ந்ததையும் தான் வருது. படிக்கும் பொழுது அதுக்காக கொஞ்சம் தயார் பண்ணுறாங்க, MBA படிக்கிறாங்க, கொஞ்சம் தயார் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கடவுள் கம்பெனியில் இப்போ கலாத்தியருக்கு பவுலடியார் எழுதுகிறாரு 1:15, உன்னுடைய தாயின் வயிற்றில், என்னுடைய தாயின் வயிற்றில் கருவில் உருவாகும் முன்னே
கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அப்போ நமக்கு அழைப்பு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே. எரேமியாவில் நம்ம அதை வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்தில் 5-7 வரையிலும் மிக முக்கியமாக கடவுள் அழைப்பு எப்போ இருக்குது? தாயின் கருவில் உருவாகும் முன்பே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம அடிப்படையிலேயே ஒரு பர்பஸுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். மற்றவனும் அப்படி தான், நம்பிக்கை இல்லாதவனும் அப்படி தான். அவனுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் நமக்கு மிக தெளிவு, நமக்கு மாதிரி கிறிஸ்தவனுக்கு மாதிரி மற்றவனுக்கு வாழ்க்கையில் இருக்கிற இலக்கு நோக்கு அவ்வளவு தெளிவு கிடையாது. நமக்கு ரொம்ப தெளிவு. எங்கே அதை தெளிவுபடுத்துகிறாங்க? சின்ன பிள்ளையில் சிலுவை வரை, சாமி கும்பிடு, இயேசுவிட்ட ஜெபம் பண்ணு, மறைக்கல்வியில் பரலோகத்து மந்திரம் சொல்லு, மங்கள வார்த்தை ஜெபம் சொல்லு, விசுவாச பிரமாணம் சொல்லு. அங்கேயிலேருந்து வளருது. பிறப்பிலிருந்தே அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க சிலுவை இல்லையா, கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்பையிலேருந்து அந்த இலக்கு நம்ம பிறப்பிற்கு உடனடியாக நமக்கு வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ 2வது வாசகத்தில் இன்றைக்கு நம்ம பார்த்தோம், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வார்த்தை சொல்லுது, நற்செய்தியை நான் அறிவிக்கணும். எனக்கு வாழ்வானாலும் சாவானாலும் நற்செய்தியை அறிவிக்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய கடமை. அந்த சாமியார் பயங்கர பிரசங்கியா இருப்பா, அந்த சாமியார் பயங்கர சோஷியல் ஒர்க்கர்ப்பா, அந்த சாமியார் பயங்கர அது ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் இல்லையே. சாமியார் ஒரு மறைவுரை சிறப்பாக ஆற்றாருன்னா அது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையே. ஒரு சாமியாராக இருக்கிறவங்க பெரிய நிறைய சோஷியல் ஒர்க் செய்கிறாங்க, மக்களுக்கு நிறைய நன்மை செய்கிறாங்க, அது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஆண்டவர் இயேசு அதை சொல்கிறாரு. லூக்கா நற்செய்தியில் 17:10 வாசிக்கிறோம், இதெல்லாம் செய்த பிறகு எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்னதான் பெரிய காரியம் சாதித்ததாக நம்ம நினச்சாலும் அல்லது மற்றவங்க சொன்னாலும் நம்ம அது பெரிய காரியமாக நினைக்கக்கூடாது. நம்ம ஒன்றும் பெரிய காரியம் செய்யலை, ஒரு பெரிய காரியமும் செய்யலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இலக்கை நோக்கி பயணத்தில் எப்படி நடை போடுகிறோம், என்ன சிந்தனையோட, என்ன தீவிரத்தோட, என்ன விதமான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது, நம்ம எண்ணி பார்க்கறதுக்கு சௌரியாருடைய திருவிழாவில் நமக்கு ஒரு நல்ல தருணம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரியே வாழ்க. இன்றைய காலையில் ஒரு 4 மணியை போல் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கூட அது மாதிரி பண்ணுறீங்களா? வாட்ஸ்அப்லேயே கிடக்குறீங்களா? இல்லை, நற்செய்திக்காக தான். புனித சவேரியாருடைய வாழ்க்கையை பற்றி மோகன் சி லாசருங்கிறவர் கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்தவர் இல்லை. அவர் தனி திருச்சபை, இண்டிபெண்டன்ட் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, தனி திருச்சபை. அதில் நம்ம ஆளுங்க கூட நிறையா கொஞ்சம் பேர் போயிட்டு அவர் பிரசங்கம் ஜபத்திலலாம் கலந்துக்கிட்டோம். ஆனால் நல்லா நெருங்கி பழகினா தான் அவங்க எப்படின்னு தெரியும் இல்லை. அந்த மோகன் சி லாசரஸ் கொஞ்ச காலத்துக்கு முன்னால், 2 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப குறையாக பேசியவர், கத்தோலிக்க திருச்சபையை பற்றி பேசியவர், குறையாக பேசியவர், தரங்கட்ட நிலையில் பேசியவர். இன்றைக்கு அந்த வாட்ஸ்அப்பில் சொல்கிறார், புனித சவேரியாரை பற்றி அவர் சொல்கிறாரு, புனித இக்னேஷியஸ் லோயோலா, அப்படி தான் சொல்கிறார் அவர், இக்னேஷியஸ் லோயோலா அவர்களால் புனித சவேரியார், அவர் சொல்கிறார், புனித சவேரியார் ரட்சிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க சில பேர் சாமியார் சரியாக பிரசங்கம் வைக்கலப்பா, அவருடைய திருப்பலி எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மற்ற சபைகளுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே பைபிள் வசனம் சொல்கிறாங்க, அப்படியே கத்தி ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க, நம்மளை தொடுது அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்படலை, ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி ஞானஸ்நானம் வாங்குறீங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற மோகன் சி லாசர் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் அவர் செய்தி சொல்கிறாரு, புனித சவேரியார் கத்தோலிக்க திருச்சபையில்
இக்னேஷியஸ் லொயோலா அவர்கள் வழியாக ரட்சிக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். அப்போ என்ன தெரியுது? அதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன பாடம் இருக்குது. கத்தோலிக்க திருச்சபையில் ரட்சிப்பு உண்டு. அப்போ ரட்சிப்பு இல்லைன்னு வெளியில் போனவன் ஏமாளி, மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டவன். அப்படி போகிறவன் தப்பறையான வாழ்க்கையில் போகிறவன். அது நல்லா தெரியணும். ரட்சிப்பு இல்லை ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறான்? கத்தோலிக்க திருச்சபையில் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் 35வது வயசில் குருவாகிறார். அவர் சொல்கிறார் வாட்ஸ்அப்பில், கத்தோலிக்க குருவானவர் ஆனார், திருநிலைப்படுத்தப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவன் கிழவனாக தான் நிறைய உண்மையெல்லாம் தெரியுது. பாஸ்டருங்களுக்கும் கூட கொஞ்சம் வயசாக தான் உண்மை தெரியுது. கத்தோலிக்க திருச்சபை பல ஆண்டுகளாக 1515 வரையிலும் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து பிரிந்த யார்? லூத்தர். என்ன மாதிரி கத்தோலிக்க நம்ம குருக்கள் மாதிரி கத்தோலிக்க குருவானவர் 16ஆம் நூற்றாண்டில் அப்படி பிரிந்து போனார். அவரை பின்பற்றி போனவங்க சிலை வழிபாடு செய்கிறாங்கப்பா கத்தோலிக்க திருச்சபையில். சொல்கிறாங்களா? இப்படி சுருவம் வச்சா சிலை வழிபாடு அப்படின்னு சொல்கிறான். அவர் உட்டன்பர்க் அப்படிங்கிற ஜெர்மனியில் அந்த இடத்துல அந்த கோவில் கதவுல தான் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை 94 குற்றச்சாட்டுகளை எழுதி வச்சார். அந்த கோயிலில் போய் பாருங்கடா, அந்த கோயிலில் போய் பாருங்கள் எத்தனை சுரூபம் இருக்குது. இங்கே இருக்கிறவனுக்கு அது தெரியாது, வரலாறு தெரியாது. அதுவும் சின்ன சுரூபம்லாம் இல்லை. அங்கே இருக்கிற சுரூபங்கள்லாம் ஆள் உயர சுரூபம், லைஃப் சைஸ், பெரிய பெரிய சுரூபங்கள். அதை உடைக்க போனாங்க. ஐகோனாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒரு குரூப்பு உடைக்க போனாங்க. அப்போ அவர் சொல்கிறார், உடைக்காதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவை. லூத்தர் சொல்கிறார், அதெல்லாம் நமக்கு தேவை, நம்ம மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு இலக்கு இருக்குது, ரட்சிப்புக்கான அல்லது மீட்புக்கான ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கில் நம்ம வளரும் பொழுது திருமுழுக்கை பெறுகிறோம். திருமுழுக்கின் வழியாக கடவுள் என்ன செய்கிறார்? நம்மளை திருமுழுக்கின் வழியாக கடவுள் நம்மளை என்ன செய்கிறாரு? திருமுழுக்கு வழியாக நம்மளை திருநிலைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அதான் முதல் வாசகம் இல்லையா? முதல் வாசகம் 61வது அதிகாரம் எசாயா. நம்மளை திருநிலைப்படுத்துகிறார். என்னத்துக்கு திருநிலைப்படுத்துகிறார்? இன்றைய வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். என்னத்துக்கு திருநிலைப்படுத்துகிறார் அப்படின்னா, எளியவருக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டவருக்கு விடுதலை கொடுக்க, நலமற்றவர்களுக்கு குணமளிக்க, இல்லையா? அதான் நம்ம இலக்கு. என்ன பர்பஸுக்காக இந்த உலகத்துக்கு கடவுளை அனுப்பினார் அப்படிங்கிறது அதான். அப்போ திருநிலைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் எந்த வழியில் வளரணும்? எல்லாம் பெற்றோர்கள்லாம் என்ன சொல்கிறேன், என் பிள்ளைய வக்கீலாக்க போகிறேன், என் பிள்ளைய டாக்டர் ஆக்குறேன், என் பிள்ளைய என்ஜினியர் ஆக்குறேன், என் பிள்ளைய நல்ல கிறிஸ்தவனாக்குறேன். அவனுக்காவது ஒரு வைராக்கியம் இருக்கா? என் பிள்ளைய படிக்க வச்சு இப்படியெல்லாம் பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொல்கிறோம். நல்லது, படிக்க வைக்கணும், பெரிய என்ஜினியராக டாக்டராக ஆகணும், நல்லா வளரணும். என் பிள்ளைய நல்ல கிறிஸ்தவனாக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கா? அப்போ இலக்கு நமக்கு தெரியலை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இலக்கோட கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு, அதுதான் அவர் செய்தார். ஒரு 11 வருஷ குருத்துவ பணியில் அவர் ஏறக்குறைய 1,00,000 பேருக்கு மேலே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். அது சாமியாராக இருக்கிறவங்க தான் செய்யணுமா? சாமியாராக இருக்கிறவன் செய்கிற பணி வேறு விதம். நான் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறேன், உனக்கு ஒரு வேளை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அன்பியத்தில் அந்த வாய்ப்பு இருக்கலாம்,
அது வேறு. பக்த சபையில் அந்த வாய்ப்பு இருக்கலாம். சாமியாருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. இல்லறத்தில் இருந்து கொண்டு உன்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கமா இருக்கிறியா, நீ அந்த இலக்கை நிறைவேற்றுற. உன்னுடைய பிள்ளைகளை பொறுப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்க்குறியா, நீ அந்த இலக்கை நிறைவேற்றுற. அன்பானவர்களே, அந்த மலாக்கா அப்படிங்கிற இடத்துல, மலேசியாவில் மலாக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து சீன நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புறப்படுறார் சவேரியார். போகிற பகுதியில் தான் செத்து போயிடுறார். அந்த மலாக்கா ஒரு பெரிய பாறை, கடல் ஓரமாக மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்குது. அந்த பாறையில் அவர் புதைக்கப்பட்டவர், 2வது முறையாக புதைக்கப்பட்டவர். அந்த செத்து போன இடத்துலேருந்து கொண்டாந்து அந்த இடத்துல தான் புதைச்சாங்க. அப்புறம் அங்கேருந்து எடுத்து தான் கோவாவுக்கு போச்சு உடல். அந்த மலாக்காவில் அந்த பாறை மேலே நின்று, கடல் ஓரம் பாறை மேலே நின்று இப்படி பார்த்தாக்க, இப்படியே சுற்றி பார்த்தாக்க செத்தே போயிடுவோம், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் கடல். பயமாக இருக்கும், கடலை பார்க்கறது பயமாக இருக்கும். அந்த கடலில் பார்க்கறதுக்கு பயமாக இருக்கிற அந்த கடலில் புறப்பட்டு 11 மாதம் அவர் பயணம் பண்ணி வந்தவர் இந்தியாவுக்கு. அது மாதிரி மாதக்கணக்கில் பயணம் பண்ணுறார் சீனாவை நோக்கி, மாதக்கணக்கில். என்ன ஒரு திடம் அவருக்கு! நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், தைரியம். ஆனால் நம்ம திருச்சபையினுடைய தமிழில் திடம், ஃபார்ட்டிடியூடு. அப்போ அது பரிசுத்தாவிட்டேருந்து வர்றது. நம்ம வெறும் மனுஷன் இல்லைங்க. கடவுள் நம்மளை ஒரு சாதாரண மனுஷனாக்க வரல, நம்மளை தெய்வங்களாக்க வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பர்பஸை, நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம தெய்வமாகணும் அப்படின்னு நினச்சி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் நம்மால் என்ன செய்கிறான், செத்து போனதையும் அவர் பேரை போட்டு தெய்வமாகி விட்டார்னு போடுறான். டேய், நீ வாழும்போது தெய்வமாக இருக்கணும்டா, செத்து போனதையும் தெய்வமாகிட்டார்னு எழுதுறிய. நம்ம எவ்வளோ முரண்பாடு பார்த்தீங்களா? நீ வாழும் பொழுது தெய்வம் மாதிரி வாழணும், தெய்வமாக இருக்கணும் வாழும் பொழுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ மற்றவனுக்கு நலம் தரணும். நம்ம அபிஷேகம் பண்ணுறது திருமுழுக்கில் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த திருநிலை பாட்டு வழியாக நமக்கு என்ன நோக்கம், கடவுள் திருநிலைப்படுத்தியதுக்கு நோக்கம் என்ன, மற்றவருக்கு நலம் கொடுக்கணும். நீ கெட்ட வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தையை லாரியில் ஏற்றி அனுப்பிச்சின்னா அவன் செத்த போயிடுறான், ஒரே ஒரு வார்த்தை. அப்படி வார்த்தையெல்லாம் பேசுகிறான் நம்பாள். கெட்ட வார்த்தை பேசிட்டு எப்படி நீங்கள் நன்மை வாங்குறீங்க? பொய் சொல்லிட்டு எப்படி கடவுள்கிட்ட பீடத்துக்கு அருகில் வர்றோம்? நம்ம காணிக்க போட்டால் அது சரியாயிடுமா? யாத்திரை பண்ணால் சரியாயிடுமா? ஜெபமாலை உருட்டுனா சரியாயிடுமா? 3:18 மத்தேயு, லூக்காவில் திருமுழுக்கு யோவான் சொல்கிறாரு, மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்க. 3:8 மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். அதுதான் முக்கியம். இந்த வாரத்தில் நற்செய்தியில் வரும் மத்தேயு நற்செய்தி 7:21, 24 27, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் சொல்லுங்க விண்ணரசு சேர மாட்டான். அப்போ என்ன செய்யணும்? தந்தை என்னுடைய கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கேருந்து நம்ம நடந்து வேளாங்கண்ணி போகிறோம்ல, வேளாங்கண்ணி போயிட்டு வந்துட்டாக்க நம்ம கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றுறோமா? காவி உடுத்திக்கிட்டாக்க வேளாங்கண்ணி, காவி உடுத்திக்கிட்டு நம்ம யாத்திரை பண்ணாக்க நம்ம கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறோமா? அதெல்லாம் உதவியாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம். இப்போ பக்தி முயற்சி சில பேர், அந்தோணியார் அந்த முதல் செவ்வாய்க்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை விட மாட்டாங்க, விரதம் இருப்பாங்க, விருது பிள்ளைங்க நான் போவாங்க, அல்லது இங்கே ரோட்டில் இருக்கிற நம்ம அந்தோணியார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, சவேரியார்கிட்ட ஒரு ஜெபம் இருக்கலாம், இடைவிடா சகாய மாதாவிட்ட ஒரு ஜெபம் இருக்கலாம். அது மாதிரி பக்தி முயற்சிகள்லாம் இருக்கலாம். பக்தி முயற்சிகளில் மட்டும் நம்ம இருந்தோம்னா, லயிச்சு இருந்தோம்னா நம்ம மோசம் போக முடியாது. பக்தி முயற்சிங்கிறது என்ன? தொட்டுக்க, ஊறுகாய், சைட் டிஷ் தான் அது.
சோறு இல்லாமல் வெறும் சைட் டிஷ் சாப்பிட்டு போயிட முடியுமா? சோறு இல்லாமல் வெறும் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்டா போதுமா? சீடத்துவம் தான் சோறு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீடத்துவம் என்பது இயேசுவினுடைய வழியில் பின்பற்றுவது. 13:24 லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி பின்பற்றுவது? இடுக்கான வழியாக நுழைந்து வலிய நுழைவது, வலிந்து முயல்வது. இடுக்கான வழினா எவ்வளவு சோதனை வந்தாலும் உண்மையை தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவு நெருக்கடி ஆனாலும் கணவனுக்கு பிரமாணிக்கமாக தான் இருக்கணும், மனைவிக்கு பிரமாணிக்கமாக தான் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் மிலிட்ரின்னா இங்கே பிரச்சனை ஆகிடுதில்ல, வேலை ஷிஃப்ட்டு இருந்தாக்கா இங்கே பிரச்சனை ஆகிடுதில்ல. ஏதாவது காசு பணம் கிடைக்கும், இந்த ஓட்டு எலெக்ஷன் டைமில் கிடைக்கும். நம்ம ஆளுங்க சில பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஆளுங்க. ஒரு 200 ரூபா ஒரு சரக்கு கிடைக்கும்னா கிளம்பிடுறான். அந்த கட்சிக்காரனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக காசை அந்த வட்ட செயலர் கொடுப்பான், அதில் பாதியவே முழுகிடுவான். என்ன கிறிஸ்தவன், என்ன எந்த இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? அப்போ ஆதாயம் தேடினாக்க நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாது, கிறிஸ்துவ உள்ளே வைக்க முடியாது. பரிசுத்த ஆவி நம்ம உள்ளே இருக்க மாட்டார். அவர் பைபிளில் சொல்கிறாரு, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் சொல்கிறாரு, 4வது அதிகாரம் 25 கோபப்படாத, சூரியன் மறையறதுக்கு முன்னாலே நீ கோபத்தை சரி பண்ணிக்க. 26, 27, 28, 9 அவர் சொல்கிறாரு, நீ கெட்ட பேச்சு பேசினீன்னா உன்னுக்கிட்ட இருக்கிற தூய ஆவி ரொம்ப வருத்தமாயிடுவார், லேசாக பறந்து போயிடுவார். 1 சாமுவேல் 16, 14 நம்ம வாசிப்போம். சவுல் அரசன் அபிஷேகம் செய்யப்பட்டவன். சவுல் அரசன்ட்டே இருந்து அந்த வசனம் சொல்லுது, அவன்கிட்ட இருந்த கடவுளுடைய ஆவி அவனை விட்டு பிரிந்து போனது, தீய ஆவி ஒன்று அவனை அலைக்கழித்தது. இல்லையா? நம்ம பக்தி முயற்சிகளே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். உருட்டுறது ஜெபமாலை. நானும் தான் உருட்டுறேன். ஜெபமாலை உருட்டணும் தான், செய்யணும் தான். டெய்லி 5 ஜெபமாலை கூட சொல்லு. ஆனால் அந்த ஜெபமாலையை சொல்கிறதுல நம்ம ஒவ்வொரு 10 மணிக்கு முன்னால் என்ன செய்கிறோம்? இயேசு நமக்காக பாடுகள் பட்டதை தியானிப்போமாக, செத்ததை தியானிப்போமாக. அதை தியானிக்காமல் உருட்டுனா ஒன்றும் பிரயோசனம் இல்லை. அப்போ நமக்கு தியானம் முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிந்தனை முக்கியம். மாதா என்ன செய்கிறாங்க? நம்மளை கை பிடிச்சி நம்ம உருட்ட அருளிந்த முறையை சொல்ல நம்ம கூட்டிக்கிட்டு போகிறாங்க. எங்கே? இயேசுவினுடைய அந்த மீட்பு பாதையில். அவர் எப்படி அடிபட்டார், எப்படி முள்முடி சூட்டினாங்க, எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்க, எப்படி ரத்தம், அந்த வழியாக கூட்டிக்கிட்டு போகிறவங்க மாதா. ஆனால் நம்ம தியானம் பண்ணணும். நம்ம தியானம் பண்ணால் தான் மீட்பின் வரலாறை நம்ம தியானிக்க நமக்கு மீட்பு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம வாழணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாறணும். மனம் மாறியவர்களுக்கு ஏற்ற செயல்களை செய்து காட்டணும். அதுதான் இலக்கு. நற்செய்தி அறிவிக்கிறதுனா என்ன? இங்கே பிரசங்கம் வைக்கிறது இல்லை, இது 100ல் 1. மாறாக நாம் நற்செய்தி அறிவிப்பது என்றால் வாழ்ந்து காட்டுவது, சீடத்தியாக இருப்பது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அதை உள்ளத்தில் வைத்து மற்றவர்களுக்கு நாம் நல்ல காரியங்களை சொல்வது. உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும். உள்ளத்தில் இயேசு இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்குதுன்னா வாய் பேசும், செயல்கள் செய்யும். அப்போ அவரோ பயங்கரமான இடத்துல அவர் பயணம் பண்ணார், செத்தை போயிட்டாரு. அப்போ எவ்வளவு உற்சாகத்தை, எவ்வளவு தீவிரத்தை, எவ்வளவு ஆர்வத்தை, இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்கணுங்கிற ஆர்வத்தை சுமந்து போயிருப்பார் இல்லையா? எவ்வளவு ஆர்வம். நமக்கு எதில் ஆர்வம் இருக்குது? நம்ம ஊரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும்ல. சில பேருக்கு குடிக்கிறதுல ஆர்வம், சில பேருக்கு அடுத்த குடும்பத்தை குழச்சி விடுறதுல ஆர்வம், செய்வனை வைக்கிறதுல ஆர்வம், செய்வனைக்கு துணை போகிறதுல ஆர்வம், ஒரு சார்பாக நின்றுக்கிட்டு அநீதியான ஒரு பஞ்சாயத்து செய்கிறதுல ஆர்வம். அந்த மாதிரி ஆர்வப்பட்டாக்கா நான் பூசை வச்சு எனக்கு பிரயோசனம் இல்லை, நீங்கள் பூசையில் பங்கெடுத்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அப்போ சவேரியார் அவர் சிலையாக தான் இருப்பார். நமக்கு இவைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடையாளமாக இருக்கணும்.
நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவனுக்கு அடையாளமாக இருக்கணும். இந்த வழியில் போகிறதுக்கு மற்றவனுக்கு தூண்டுதலாக இருக்கணும். அவர் தூண்டுதலாக இருக்கிறார் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் நற்செய்தி அறிவிக்கணும். எனக்கு கடவுள் இப்படியெல்லாம் செய்தார், கடவுள் இன்னென்ன காரியங்களில் இவ்வளவு மோசமாக நான் நடந்தும் கூட என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு, அப்போ உன்னையும் கூட ஆண்டவர் ஏற்றுக்குவார். சொல்லணும், பேசுறது முக்கியம். மற்றவங்கள்ட்ட உரையாடும் பொழுது நமக்கு கடவுள் என்ன செய்தார். இந்த 9வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தியில் 25, 26 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். 29 வரையிலும் 2 பார்வை தெரியாதவன் ஆண்டவர்கிட்ட தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும், நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறோம், பார்வை கொடுக்குறாரு. கடைசியில் என்ன அந்த வசனம் என்ன சொல்லுது? 29 என்ன சொல்லுது? அவர்கள் எங்கும் சென்று இயேசுவை விளம்பரப்படுத்தினார்கள். நீ கனிவாயிருந்த, இரக்கமாயிருக்கிற, பரிவோட இருக்கிற, இயேசுவின் மேலே நம்பிக்கையாயிருக்கிற என்பதற்கு இவைகளெல்லாம் வாழ்க்கை கூறுகள், நம்முடைய சீடத்துவ கூறுகள். அதெல்லாம் இல்லாமல் நான் கோயிலுக்கு வரேன், நான் சாமி கும்பிட்றேன், வீட்டுக்கு போகிறேன், நான் உண்டு சாமி உண்டு, நான் உண்டு வீடு உண்டு, அப்படி இருக்கக்கூடாத. அதில் பிரயோசனம் இல்லை. எனக்கு சாமி என்ன செய்தார் அதை சொல்லணும். எளியவருக்கு நற்செய்தி. எளியவன் என்பது கடவுளை சார்ந்து இருக்கிறவன். அவன் இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், அவனை சார்ந்து இருக்கிறவன், கடவுளை சார்ந்து இருப்பான், அவன் தான் எளியவன். அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய அயலாருக்கு நம்ம சொல்லணும், எனக்கு இயேசு இப்படி செய்தார்ப்பா, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், இயேசுவே இயேசுவேன்னு 40 தடவை டெய்லி சொன்னேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு 40 தடவை சொன்னேன், 100 தடவை சொன்னேன், இயேசுவே என் மேலே இறக்கம் வைங்கன்னு 100 தடவை சொன்னேன், அப்படியே என் தலைவலி போயிடுச்சு, வயிற்று வலி போயிடுச்சு, எனக்கு நெஞ்சு வலி போயிடுச்சு, சொல்லு, அதை சொல்லணும். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கென்று கடவுள் கொடுத்திருக்கிற இலக்கு என்ன? நற்செய்தி அறிவிப்பது. படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்களா தான் இன்றைய நற்செய்தி. படைப்பிற்கெல்லாம் அறிவியுங்கள். எப்படி? எனக்கு இப்படி செய்தார்னு போய் விளம்பரப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விளம்பரப்படுத்தாமல் இப்போ சாமியாருங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை, பொதுவாக ஒரு சாமியார் பூசை காலையில் பூசை 7 முடிஞ்சா, பூசை முடிஞ்சதையும் மேசை, காலை சாப்பாடு, அங்கே தோசை, பூசை மேசை தோசை அப்படின்னு ஒரு சாமியார் இருந்தாக்க அவன் என்னத்துக்குடா சாமியார் ஆகிறான்? அவனுக்கு என்னத்துக்கு இந்த குருத்துவம்? ஏன் கடவுளை அவமானப்படுத்துற அப்படின்னு நான் சொல்கிறேன். குருக்களுக்கு தியானம் கொடுக்குறப்ப நான் அதை சொல்கிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் நானாச்சு கோயிலாச்சு, நானாச்சு சாமியாச்சு, நானாச்சு வீடு கோயில், அவ்வளோதான். அது என்னத்துக்கு நீ கிறிஸ்தவனாக இருக்கணும்? அப்போ நாம் நற்செய்தியை அறிவியும், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். அப்போ நம்ம வீட்டில் அழைப்பிற்கேற்ப கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார், அதற்கேற்ப கனிவு மிக்கவர்களாக, அன்புடன், பரிவுடன், தாட்சியுடன், பிறர் நலம் தேடுகின்ற பண்புடன், அதான் நற்செய்தி அறிவிப்பு. அதை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் நற்செய்தி அறிவிப்பு. கண்களை மூடிக்கொள்வோம், 2 கரங்களையும் உயர்த்தி 2 கரங்களையும் உயர்த்துவோம். சில மணித்துளிகள், சில வினாடிகள் நம்முடைய வாழ்க்கை இலக்கை நோக்கி செல்லுகிறதா என்று பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதனால் கடவுள் காட்டுகின்ற இரக்க செயல்களுக்கு நாம் வார்த்தையை வடிவம் கொடுத்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா, கற்றுக் கொடுக்கிறோமா? குடும்பத்தில், சமுதாயத்தில் கனிவுடன், பரிவுடன், அன்புடன் நடந்து கொள்ளுகிறோமா? தாழ்ச்சி நம்மகிட்ட உண்டா? சுயநலம் நம்மிடம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது? அதை வேறறுக்க நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் என்ன? ஒற்றுமையை குலைக்கின்ற பண்பு நம்மகிட்ட இருக்குதே. ஒழுக்கக்கேட்டில் நம்ம வளருகிறோமே, அவைகளுக்காக வருந்துவோம். அருமையான எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
கரங்களை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை நீர் பிடித்து கொள்வீராக. இந்த நாள் வரை எங்களில் பலர் உம்முடைய கரங்களை பிடித்திருந்தோம். எங்களுடைய பலவீனங்களினால் உம்முடைய கரங்களை விட்டுவிட்டோம். ஆகவே உம்மை கெஞ்சி கேட்கிறோம் கடவுளே, எங்களுடைய கரங்களை நீரே பிடித்து கொள்ளும். நீர் பிடித்திருக்கிற இந்த கரங்களை எப்பொழுதும் விடமாட்டீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடம் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை நீர் அழைத்ததற்கு ஏற்ப நற்செய்திக்கு சாட்சியாக வாழ வேண்டும். செயல்களினாலும் வார்த்தைகளினாலும் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை மற்றவர்களுடைய மனப்புண்களை ஆற்றட்டும். எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு வாழச் செய்யட்டும். எங்களுடைய வார்த்தை வழியாக மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் குடும்பத்திலே கடவுளாகி உம்மோடு பிரமாணிக்கத்துடன் வளரட்டும். இந்த செயல்கள் நற்செய்தி அறிவிப்பின் அடையாளங்களாக எங்களில் விளங்கட்டும். சவேரியாரை போல எவ்வளவு கடினமான பாதை கடக்க நேர்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்வோம் என்ற உறுதிப்பாடு எங்களில் மலரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் பரிசுத்த பெயரில் தாழ்மையோடு செபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.